கட்டியிருக்கோம் கொட்டா மாரி. அது வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி வரும். அப்படி இருந்தாலும் குழந்தை வச்சு நாங்கள் இருப்போம். ஒரு வெயிட் அப்படி பத்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு பாம்பு கச்சிது எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். அங்கே ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கும் போது பாம்பு கச்சிச்சு. உங்கள் அப்பா காப்பாற்ற முடியாது, எடுத்துன்னு போயிடுங்கோ, கோமாண்ட வச்சு போயிட்டாங்க சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா அங்கே ஒரு டாக்டர் காலெலாம் விழுந்து எங்கள் அம்மா எங்கள் அக்கா காப்பாற்றி கூட்டு வந்தாங்க. தெரியும் பாம்பு வருதுன்ட்டு வீடு பிச்சு போட்டோம். கொசு வலையிலேருந்து கட்டி பத்துருந்தா கூட பாம்பு வரும். அதை அச்சு போட்டால் கூட தீய வரும். அதுங்க அது என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்கள் வேறு எங்கேயும் போக முடியாது. அதனால் சின்ன கொட்டா போட்டு இங்கே இருந்துருவோம். தண்ணி வந்தால் கூட வேறு எங்கன்னா போக சொன்னாங்கன்னா போக முடியாது. அது என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்கள் ஒரு அண்ணன் வந்தார். அந்த அண்ணன்கிட்ட பேசணும். உங்களுக்கு வீடு கட்டி தரோம்னாங்கோ, நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சொன்னோம். நீங்கள் வீடு கட்டி தந்தா நாங்கள் இங்கே இருப்போம். வீடு கட்டி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. பாப்பா வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் நீங்கள் கட்டி தரங்க, ரொம்ப நன்றி கேட்போம். இங்கே நைட்டில் நாங்கள் குழந்தையும் குட்டியும் பெருங்கலாண்டு இருக்கிறோம். ஒரு பாம்பு ஏதாச்சும் வந்தால் கூட எங்களுக்கு நிற்கிறதுக்கு அன்பு எதுவும் கிடையாது. அப்படியே நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களேன்ட்டு கொஞ்சம் சாதி ஏற்றி கொடுங்கன்னா ஒரு நாளைக்கு ஏற்றினாலும் மறுநாளைக்கு ஏற்ற மாட்டேன்றாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி நம்ம கொடிமை பாத்திரா போல இருக்குது. நம்ம மனசாலேருந்தும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் வேதனைப்படுறோம். வேதனைப்பட்டு நொந்து வாயிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சார் வந்து இந்த வீடு கட்டுறான்ட்டு சொன்ன பேர் எங்களுக்கு வந்து சந்தோஷமாக வந்தது. இப்போ எங்களுக்கு இன்னும் நிம்மதியாக இருக்கிறோம். இடத்துல எப்படி வரும் தெரியல. இந்த ஆறு இருக்குது, வெள்ளம் வரும், கரை அறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தோம் நாங்கள் அந்த கரை ஓரமாக கொத்தனம் பண்ணுறோம். அது எங்களுக்கு எப்படியோ ஒரு நிலைமை எங்களுக்கு கடிச்சிக்குது. இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வீடு கட்டுறேன்னு சொன்னது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. சரி நம்மளுக்கு வீடு வசதி இல்லைன்னு எங்கன்னா போனாலும் எங்களுக்கு இடமா விட மாட்டாங்க. அந்த இடமே எங்களுக்கு வீடு பசங்க சின்ன குழந்தை வச்சு நாங்கள் கஷ்டப்பட்டோம் பாரு. அமுத்த கஷ்டப்படல. இந்த நேரத்தில் நம்ம வீட்டை எப்படி கட்சி போட்டு இந்த குழந்தை எதுனா கச்சா வாய்த்து வந்து சொல்லுமா வந்துட்டு ஒரு பயம் வருது. இப்போ அந்த தான் எங்களுக்கு நினைப்பேன். இந்த வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடு கட்டுறது எங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. எங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான வீடு கண்டிப்பாக கிடைக்கும். அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக முன்னேரி வட்டத்தில் வசிக்கும் வீடு இல்லாமல் இருக்கிற ஒரு மிகவும் ஏழை எளிய குடும்பத்துக்கு வீடு அமைத்து தர வேண்டி நம்ம அன்பர்கள்ட்ட விண்ணப்பம் வச்சுருந்தோம். அந்த விண்ணப்பத்தை ஏற்று பல அன்பர்கள் நிதியுதவி அளித்து உதவி புரிந்தனர். அதன் பேரில் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக கடந்த வாரம் அந்த குடும்பத்திற்கு நம்ம வீடு அமைத்து கொடுத்துள்ளோம். இந்த அன்பான செயலுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நம்ம அந்த வீடு அமைக்கிறதுக்கு தேவையான அயன் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒருத்தரோட உதவியின் மூலமாக அவர் இடத்துல வைத்து நம்ம அதை வீடு அமைப்பதற்கு ஏற்ற வகையில் ஃபேப்ரிகேட் பண்ணுற காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வழக்கம் போல் அறக்கட்டளையின் தலைவர் திரு ராஜசேகர் ஐயா இந்த வீடு அமைப்பதற்கான பிளான், அதை எப்படி பண்ணலாங்கிற அந்த திட்டத்தையும் வகுத்து கொடுத்து அதற்கு வழக்கம் போல் கைடன்ஸ் பண்ணார். நாங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த வீடு அமைப்பதற்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. இந்த வீடு அமைக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு பொதுவாக ஒரு என்ஜிஓ வீடு செய்யும்போது அவங்க பொதுவாக அவங்க ப்ரைஸ் எல்லாம் காஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு பின்பு வேற ஒருத்தங்களை வச்சு அதை நம்ம ஒர்க்கு தெரிஞ்சவங்களை வச்சு நம்ம அதை செய்வாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நாங்களே இந்த ஒர்க்கு எங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே நம்ம கற்றுக்கிட்ட அந்த தொழிலையே நம்ம அந்த ஃபேப்ரிகேஷனையே நம்ம வந்து ஜீவகாருண்யமாக மாற்றிக்கிட்டோம். இப்போது நம்ம பொதுவாக எல்லாரும் இதை வேற ஒரு ஆளை வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அறக்கட்டளையில் நம்ம அன்பர்களோட நிதியுதவி மூலமாக நம்மளே வந்து எல்லா மெட்டீரியல்லாம் நம்மளே வாங்கிட்டு நம்மளே அதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு நம்மளே செய்கிறோம். அதை நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஜீவகாருண்யமாக நம்மளுடைய செய்கிற ஒரு தொழிலையே இப்போ ஜீவகாருண்யமாக மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அதற்கான ஹாஸ்பிட்டால் ஷீட், அதாவது சுற்றி நம்ம அந்த வீடு நம்ம செய்யும்போது சுற்றி அடைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டால் ஷீட்டும் அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பரை கவர் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கி அதையும் வாங்கிட்டு நம்ம போனோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏற்றுறதை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த செயல் பார்த்தீங்கன்னா நம்ம செயலு கூட நம்மளுடைய தொழிலில் நம்ம கற்றுக்கிட்டதை அப்படியே ஜீவாரண்யமாக மாற்றணும். அதே போல் இந்த அன்பர் ஒருவர் இந்த இடத்த கொடுத்ததும் அவருடைய இடத்துல அன்றைய தினம் நம்ம எப்பப்பெல்லாம் அவரோட இடத்துல ஒர்க் பண்ணமோ அப்பப்பெல்லாம் அதை லீவ் விட்டு
அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுற டைமில் இடையில இடையில அவருடைய அந்த இடத்தையும் வந்து லீவ் விட்டு, ஏன்னா அந்த இடத்துல தான் அவரோட வாட்டர் வாஷ் அதெல்லாம் பண்ணுற அந்த தொழில் செய்கிற இடம். பட் இந்த ஜீவகாருண்யத்துக்காக அவர் அந்த இடத்த கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வரை பயணம் செய்து நம்ம அந்த இடத்துக்கு சென்று நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அந்த வீடு அமைக்க போகிறோம். அதற்கான நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போகிற காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது போன்ற கிராமங்கள், இது போன்ற மக்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இவங்க ரோட்டோரத்தில் இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆறு வருது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது. அதுக்கு இடையில தான் அவங்களுடைய வீடுகள் அமைஞ்சிருக்கு. அந்த வீடுகள் பார்த்தா இப்படி கூரை வீடுமாக தார்பாயை பொருத்தி கொண்டு ஏதோ ஒரு கம்புகளை நட்டு அது போல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது போல் இன்னும் நிறையா ஒரு 10-15 குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம வீடு கட்டி தரலாங்கிற எண்ணம் இருக்குது. முதல்ல இந்த குடும்பத்திற்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினருக்கு பாம்பு கடித்திருக்கு. பாம்பு கடிச்சு அவர் கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் போய் இப்போ ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவருக்கு அதனால் முதல்ல செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இப்போ நம்ம அவருக்கு முதல்ல பண்ணியிருக்கோம். மேலும் அவங்க வீட்டில் கை குழந்தைகள் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அவர்கிட்டேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் இது போன்ற ஒரு 10 குடும்பங்கள் இந்த இடத்துல இருக்குது. தற்போது நீங்கள் பார்க்குறது போலவே நம்ம அந்த இதெல்லாம் நம்மளுடைய பொருட்களை எல்லாம் அந்த வீடு அமைப்பதற்காக இறக்கி வச்சோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அயன் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம அந்த ஷீட் மூலமாக கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செய்கிற நமக்கு தெரிந்த அந்த ஒர்க்ஸையே, நம்மளுடைய ஃபேப்ரிகேஷன் ஒர்க், நம்மளுடைய ஜாபையே நம்ம வந்து இப்போ ஜீவகாருண்ய செயலாக மாற்றிருக்கோம். அதே போன்று இங்கே உள்ள எல்லாருமே இது போன்ற தங்களுக்கு தெரிந்த அந்த தொழிலையே ஜீவகாருண்யமாக மாற்றும் போது இங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், பெரிய ஒரு அன்பு வெளிப்படும். இப்போ நம்ம செய்கிற செயலை இப்படி நம்மளுடைய அன்பர்கள் எல்லாரும் நாங்கள் இப்படி மாற்றிருக்கோம். அதே போல் அதில் ஒரு அன்பர் அவருடைய இடத்தை, தொழில் செய்கிற இடத்த ஒரு சில நாள் அவர் ஜீவகாருண்யத்துக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது போன்று உடல் மூலமாகவோ பொருள் மூலமாகவோ அல்லது நிதி மூலமாகவோ பல்வேறு அன்பர்கள் இதற்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதே போன்று அனைத்து இந்த உலகத்திலையும் நம்ம எல்லாருமே நம்மளுடைய தொழிலையோ நம்மளுடைய பொருளையோ நம்மளுடைய இடத்தையோ இது போன்ற ஜீவகாருண்யத்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது இங்கே ஒரு பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும், ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நம்முடைய அறக்கட்டளையை தொடங்கும் போது ஒரு சிறிய செயலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பறவைகள்லாம் இறக்குது, தண்ணீர் இல்லாமல் பறவைகள்லாம் இறக்குது அப்படிங்கிற நியூஸை கேட்டு தான் நம்ம அதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய அறக்கட்டளையே தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கியது ஒரு சிறிய கிண்ணமாக, நீர்க்கிண்ணங்களாக அதுக்கு ஒரு பிராக்கெட் மாதிரி செஞ்சு அப்படி நீர்க்கிண்ணங்கள் வைத்து அதை நிறைய இடங்களில் வைத்து தான் நம்ம அறக்கட்டளையை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்களை நம்ம மாதந்தோறும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இப்போ அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலான நம்ம அன்பான செயல்களை, அந்த மதிப்பிலான அன்பான செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம நீர்க்கிண்ணம் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது பறவைகளுக்கென்று பல அன்பான செயல்கள் செய்கிறோம். குறிப்பாக பறவைகள் பசி தவிர்க்கும் தானிய கூடுகளை நம்முடைய அறக்கட்டளை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்து பராமரிக்கிறோம். நீர்க்கிண்ணங்களை வைத்து பராமரிக்கிறோம். இந்த வெயிலில் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நீர் தொட்டிகளை வைத்து அதோட தாகத்தை தணிப்பதற்காக நீர் தொட்டிகளை வைத்து பராமரிக்கிறோம். மேலும் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு வாரந்தோறும் உணவு வழங்குகிறோம். 10 பொது இடங்களில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 பொது இடங்களில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குகிறோம். தினந்தோறும் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக அறக்கட்டளை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கிற 200க்கும் மேற்பட்ட வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடு, மரத்திலான ஒரு சின்ன வீடு நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த அன்பான சாதனங்களையும் நம்ம இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடு, பறவைகளுக்கான தானிய கூடுகள், பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் ஆகியவற்றை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் அதை நம்ம இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட புறாக்களுக்கு நம்ம தானியங்கள் வழங்கிட்டு இருக்கோம். இவ்வளவு அன்பான செயல்களையும் செய்வதற்கு ஒரு சிறிய செயல் தான் இப்போ காரணமாக இருந்தது. அந்த பறவைகளுக்கு நீர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் காரணமாக இருந்துச்சு. தற்போது இப்போ வீடு அமைத்து தர அளவுக்கு நம்ம வந்து அதை பெரிய செயலாக மாற்றியிருக்கோம். நம்ம சின்ன சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடு செஞ்சோம். அதே இப்போ ஒரு 30 மடங்காக பெருசு பண்ணி ஒரு மனிதர் தங்குவதற்கான வீடாக மாற்றப்பட்டு விட்டது. இத்தனைக்கும் அந்த அன்பான செயல் தான் காரணமாக இருக்குது. நம்ம எதையும் அன்பான செயலை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலே அது மிகப்பெரிய ஒரு அன்பான
செயலை கொண்டு செலுத்தும் அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. நம்ம இதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கோம், எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இப்போ நம்ம செய்கிற செயல்கள் மூலம் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தருது, அவங்களும் இப்போ செய்யலான்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நம்ம அங்கே கஷ்டப்பட்டு நம்ம உடல் உழைப்பை செய்து நாங்கள் அங்கே செஞ்சுருக்கோம், இந்த வீடு அமைத்து இருந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா காலையில் போனோம், நாங்கள் ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது காலையில் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே திரும்பி எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ இருட்டு போயிடுச்சு. நம்ம ஆக்சுவலாக வீடு வந்து சேர 9 மணி 8-9 மணியாக ஆகிவிட்டது. ஸோ அந்த அளவுக்கு அதை ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு வர்ற அளவுக்கு நமக்கு அந்த ஜீவாவரணி செயலில் ஊன்றி நம்மளால் செய்ய முடியுது. இதற்கு காரணம் ஒரு சின்ன செயல் தான் இப்போ பெரிய அளவில் நம்மளோட இன்ட்ரெஸ்டையும் டெடிகேஷனையும் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இது நம்ம பார்க்குறவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குறோம். உதாரணமாக நம்ம அந்த ஜீவாரண்யம் நம்ம அங்கே அந்த வீடு அமைத்து தருதல்ங்கிற அன்பான செயலை நம்ம அங்கே செய்தும்போது அங்கே போகிறவங்கலாம் பார்த்துட்டு வியப்பாக அதை பார்த்துட்டு போகிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அவங்களும் இது எப்படி இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற தன்மை ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது போலவே நம்ம அந்த சுற்றி 4 இடத்துல நம்ம வந்து பிவிசி பைப் வச்சுட்டு அதில் நம்ம ஜல்லி அந்த சிமெண்ட்லாம் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. எல்லாமே நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணோம், ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய முடிஞ்சது. காரணம் அந்த அன்பு, மக்கள் மேலே வச்ச அன்பு மூலமாக இதை எங்களுக்கு செய்கிற அந்த திறனும் அறிவு விளக்கமும் அந்தந்த நேரத்தில் எளிதாக அது கிடைச்சது. இப்போ நம்ம செய்கிற செயலை பார்க்கும்போது அந்த நாங்கள் வெயிலில் மிகவும் கடுமையான வெயிலாக இருந்த டயத்தில் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது பார்க்குறவங்க போகிறவங்க சில பேர் கூட பார்த்துட்டு அவங்களால அதை கடந்து போக முடியாத அளவுக்கு நின்று அவங்க வெயிட் பண்ணி எப்படிங்க இவ்வளோ அன்பான செயலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துட்டெல்லாம் போனாங்க. சில பேர் அவங்களால இயன்ற அளவில் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ பணம் கூட கொடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இந்த அன்பான செயல் எல்லாரையும் பார்க்குறவங்களையும் மிகவும் வியக்க வச்சுச்சு, பார்க்குறவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. தற்போது நீங்கள் பார்க்குறது போலவே நம்ம அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த சுற்றி 4 ஃப்ரேம்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி அதில் நம்ம சிமெண்ட்டை போட்டு அதை டைட்டன் பண்ணுறோம். அதற்கான காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடு அமைத்து கொடுத்ததுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவங்க சொன்ன முதல் கமெண்ட்டு, இது போன்ற வீடு அமைத்து கொடுத்ததுனால நாங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல மிகவும் ஒரு வயற்காட்டு பகுதியாக இருக்கிறதுனால அங்கே விஷஜீவராசிகள் வர்றது இயல்பு, ஒரு பாம்பு பூரா அடிக்கடி வர்றது இயல்பு. அதனால தான் எல்லாருமே அந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இது போன்ற ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக அமைந்தது. அங்கே உள்ள இன்னும் ஒரு 10-15 குடும்பங்கள் இதே போன்று வீடு இல்லாமல் ஒரு பயத்தில் தான் அவங்க ஸ்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த எல்லார் வீட்லேயும் நாங்கள் பார்த்தப்போ ஈவனாக ஒரு ஹைட்டில் ஒரு கட்டில் மாதிரி போட்டு அது மாதிரி எல்லாருமே வச்சுருந்தாங்க. காரணம் என்னன்னா எல்லாருக்குமே அந்த இடத்துல பாம்பு வருங்கிற ஒரு பயம் இருக்கு. எப்பவுமே தூங்கும்போது பயத்தோட தான் தூங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த வீடு அமைத்து கொடுத்தோன்னே அவங்க சொன்ன முதல் அந்த வார்த்தையே நம்ம நிம்மதியாக படுத்து உறங்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வார்த்தையாக இருந்துச்சு. இதே போன்று அங்கே உள்ள மக்களுக்கு நம்ம வீடு அவங்களுக்கு அமைத்து கொடுக்குற ஒரு நிம்மதியான உறக்கத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இதே போன்று மற்ற மக்களுக்கும் 10-15 குடும்பங்களுக்கும் நம்மளுக்கு கொடுக்கலாங்கிற எண்ணம் இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள மனிதர்களுக்கு, மக்களுக்கு, எல்லா உயிர்களுக்குமே பொதுவாக எல்லா விஷயத்துலையும் வேறுபாடு இருக்கும், எல்லா விஷயத்துலையும் பல மாறுபட்ட கருத்தில் இருக்கும். ஆனால் உறக்கம், தூக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம். எல்லாரும் அதில் தான் ஈக்குவலைஸாக ஆகக்கூடிய ஒரு விஷயம்னா அது தூக்கம் தான். மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்ம டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், ஆனால் தூங்கும்போது தான் எல்லா மனிதருக்கும் சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த உறக்கத்தை நம்ம எல்லா மக்களுக்கும் அங்கே உள்ள ஒரு 10-15 குடும்பங்களில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கும். ஏன்னா அங்கே வயசானவங்க இருக்கிறாங்க, அங்கேயும் நிறையா பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடு இருக்குது, குழந்தைகள், கை குழந்தைகள் இருக்க வீடு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப வயது முதியவங்க, யாருமே பார்த்துக்க ஆள் இல்லாமல் தனியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிற இடங்கள்ல அவங்களுக்கு சரியான வீடு இல்லாமல் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம செய்து கொடுக்கலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதற்கான அறிவிப்பு ஒன்னொன்னா ஒவ்வொரு வீடாக அமைத்து தர ஒரு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அமைத்து தரும்போது விண்ணப்பம் வைக்கிறோம். அதற்கு இப்போ போலவே அன்பர்கள் இதுக்கு எப்படி பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணீங்களோ, இதுக்கு நிறைய பேர், ஈவன் சில பேர் வீடியோ பார்த்துட்டு அவங்களே இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணாருனாலும் இந்த விஷயத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த அன்பான செயல் அவங்களுக்கு பிடித்திருந்தது. நம்மளோட அறக்கட்டளையின் நோக்கம் எவ்விதத்திலேயாவது இந்த இடத்துல ஒரு அன்பு, கருணை பெருகணுங்கிறது தான்.
அதனால தான் நம்ம 10க்கும் மேற்பட்ட விதவிதமான அன்பான செயல்களை நம்ம செய்கிறோம், எல்லாருக்கும் செய்து காட்டுறோம். உதாரணமாக நம்ம ஒரு இறந்த ஜீவராசியை எடுத்து அடக்கம் பண்ணுறோம். இப்போது ஜீவாரண்யம் ஒரு அன்பான செயல் அப்படின்னா உணவளிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா வகையிலையும் அதை செய்ய முடியும். மனிதர்களுக்கு உணவு போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு வகையில் செய்யலாம் அப்படிங்கிற வெளிப்படுத்துகிற விதமாக தான் நம்மளுடைய அறக்கட்டளையின் அனைத்து செயல்பாடுகளும் அமைஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே போன்று இந்த வீடு அமைத்து தருதல் என்ற இந்த அன்பான செயலுக்கும் அன்பர்கள் வழக்கம் போல எல்லா அன்பான செயலுக்கும் துணை நிற்கிறது போலவே இந்த வீடு அமைத்து தருதலுக்கும் அன்பர்கள் பெரிய அளவில் உதவி புரிந்தால் நம்ம கண்டிப்பாக அங்கு உள்ள அந்த 10-15 வீடுகளும் நம்மளால் அமைத்து கொடுக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் நம்ம முயற்சி பண்ணி ஒரு வீடு அமைப்பது போல எல்லா வீடையும் நம்ம அமைக்கலாம். நம்ம மேலும் மெட்டீரியல்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அதுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8க்கு 12 போட்டிருந்தோம். ஸோ இப்போ 8க்கு 10 அப்படிங்கிற குறைக்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ 35,000 40,000 இன்னும் நம்ம குறைக்க முடியும். ஸோ அப்படி குறைத்து கொடுக்கும்போது இன்னும் அதை எளிதாக செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே அன்பர்கள் இங்கே உள்ள மற்ற அந்த 10-15 இல்லங்களுக்கு அவங்களுக்கும் இந்த அந்த உறக்கங்கிறது கிடைக்கிறதுக்கு இந்த வீடுங்கிறது தேவைப்படுது. ஸோ அதை நம்ம வருங்காலங்களில் விண்ணப்பம் வைக்கும்போது அன்பர்கள் இப்போ உதவினது போலவே இந்த வீடு அமைத்து தருவதற்கு ஹெல்ப் பண்ணுறது போலவே அதற்கும் ஹெல்ப் பண்ணி நம்ம அந்த இடத்துல உள்ள எல்லாருக்குமே இதை செய்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். அறக்கட்டளை அன்பர்களான நாங்களும் நம்ம நார்மலான லைஃப்பில் தான் நம்மளும் இருக்கோம். நம்மளுடைய குடும்ப சூழலும் நம்மளும் தினம் தினம் ஒர்க் பண்ணணும், நாங்களும் தினம் தினம் ஏதாவது செய்து தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். ஆனால் அப்படி இருந்தும் நம்ம இது போன்ற செயலை நாங்கள் போய் அங்கே செய்யும்போது எங்களுக்குள்ள ஒரு சிறப்பான செயலை செய்தோங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு திருப்தி இருக்குது. இது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பல்வேறு சூழலுக்கு இடையிலையும் எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கடந்து, எங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி செய்யும்போது ஒரு உயர்வான சிறப்பான செயலை செய்த திருப்தி கிடைக்குது. நம்ம நார்மலாக திரும்பி நம்ம போய் நம்ம அன்றாட வேலை செய்யும் போதும் இந்த அன்பான செயல் செய்வதற்கான அந்த ரிஃப்ளெக்ஷன் அங்கேயும் ஏற்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நிதியுதவி கொடுக்குறவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்குது. இதே போன்று இந்த செயலுக்கு உதவுற அனைத்து அன்பர்களுக்கும் அந்த திருப்தியும் நன்மையும் ஏற்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதே போன்று அன்பர்கள் எங்களோட இணைந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இணைந்து பயணிக்கலாம். நாங்கள் இதற்காக முன்பே கூறியது போல் 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்களை வெவ்வேறு வகையில் நம்ம இதை திட்டப்படுத்தி அதை செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். ஸோ அதில் ஏதேனும் ஒரு திட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டு தாங்கள் அதில் செயல்படலாம். இதற்கு நிதியுதவி அளித்தோ பொருளுதவி மூலமாகவோ எவ்வகையிலோ இதற்கு உதவி செய்யலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது கூட ஒரு உதவியாக இருக்கும். இப்போ வருகிற இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதம் கூட நம்ம 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அந்த செயலும் நம்ம வச்சுருக்கோம். வருகிற 16/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம அந்த கிராமத்திற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம். 2 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த அன்பான செயல் நடக்க போகுது. அதில் கூட அன்பர்கள் தங்களால் இயன்ற வகையில் அவங்க கலந்துக்கலாம், அதற்கு உதவி செய்யலாம். அந்த உதவியில் பார்த்திங்கன்னா நம்ம 60 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க போகிறோம். அதில் அவங்களுக்கான உணவு, அப்புறம் அரிசி, எண்ணெய், பருப்பு, சேமியா, கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு, அவங்களுக்கான ஆடைகள், போர்வைகள், தார்பாய்கள், மேலும் அங்கே உள்ள பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை, நோட்டு புத்தகங்கள், பென்சில் பாக்ஸஸ், அவங்களுக்கான காலணிகள், ஆடைகள் ஆகியவை வழங்க போகிறோம். அந்த நலத்திட்ட உதவியும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அன்பர்கள் உதவி செய்யலாம். தற்போது நீங்கள் பார்க்கறது போல் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஷீட்டை வச்சு அந்த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு தற்போது அந்த டோரும் போட்டு கொடுத்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடு ரெடி ஆயிடுச்சு. இது போன்ற இந்த வீடை தான் நம்ம அவங்களுக்கு அமைத்து கொடுத்துருக்குறோம். இதற்கான தரைத்தளமும் நம்ம அதற்கான பொருட்கள் ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு அதுவும் நம்ம அமைத்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக கீழே தரைத்தளமும் அவங்களுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணி ஒரு முழு வீடாக அதை அமைத்து கொடுத்துருக்கோம். யூஎனோட ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தா 340 கோடி பேருக்கு இந்த உலகத்தில் சரியான பாதுகாப்பற்ற ஒரு வீடு இல்லாத சூழலில் தான் வசிக்கிறாங்க. ஸோ பெரும்பாலான மக்கள் இது போன்று வீடு இல்லாமல் வசிக்கிறது என்பது நம்மளுடைய அறிவார்ந்த ஒரு மனித சமுதாயத்திற்கு ஒரு கேள்விக்குறியான நிலையாகும்.
நம்ம இந்த வீடு அமைத்து கொடுத்ததன் மூலமாக அந்த மிகவும் வறுமை நிலையில் ஒரு தாய்க்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்குறோம். அங்குள்ள பசங்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உறக்கத்தை கொடுக்க போகிறோம். மேலும் அவங்களுக்கு அந்த சர்வைவலுக்கான அந்த உணவு தேடுவதற்கான அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்துறதுக்கும் வீடுன்றது ஆறுதலாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன வேலை செய்யணுனாலும் அடுத்த நாள் என்ன பண்ணாலும் அதற்கு ஆறுதலாகவும் அடுத்த நாளுக்கான அந்த புத்துணர்வை கொடுக்குறதும் வீடு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்களுக்கான சர்வைவலை அவங்க பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்துகிறோம். ஏன்னா இங்கே எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை தேவையாக இருப்பது உணவு, இருப்பிடம், வீடு. ஸோ இந்த வீடுங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அவங்கள ஆறுதல் செய்கிறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும். நம்ம முன்னொரு காலத்தில் நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம காடுகளில் அது போன்ற சமயங்களில் வாழும்போது ஜீவராசிகளுக்கும் நமக்கும் யார் நம்ம ஃபிட்டஸ்ட்டாக இருக்குமோ அவங்க தான் சர்வைவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட சூழல் அந்த டைத்தில் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பல கல்விகள் பெற்றிருக்கிறோம், பல படிப்பறிவு வந்திருக்கு, பல வசதிகள் வந்திருக்கு, பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. ஆனால் ஸ்டில் நமக்கு அந்த சர்வைவல்ங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்மளுடைய ஆன்மா சகோதரர்களாக இருக்கிற ஒரு மனிதருக்கு அந்த சர்வைவலுக்கு தேவையான அடிப்படை விஷயமான உணவு, இருப்பிடம் அதிலேயே ஒரு கேள்விக்குறியான நிலை இருக்குது. அது எல்லாத்துலேயும் பிரதிபலிக்குது. அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டால் பல போட்டிகள் இருக்குது, வேலை கிடைக்கிறதுல பல போட்டிகள் இருக்குது. இது போன்று நம்மளுடைய அந்த ஒரு அடிப்படை ஆதாரமே போட்டியாக வச்சுருக்கிறதுனால மற்ற எல்லாமே போட்டியாக இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலை கொண்டு போகுது. அப்படி இல்லாமல் நம்ம இந்த விஷயத்த நம்ம இப்படி பகிர்ந்து செய்யும்போது ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக நம்ம மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான உணவோ இல்லை அவங்களுக்கு தேவையான வீடோ அவங்களுக்கு தேவையான பொருளையோ நம்ம செய்து கொடுக்கும்போது அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து அதை கடந்து இப்போ நம்மளோட அறிவார்ந்த ஒரு மனித சமுதாயம் அப்படின்னு நிரூபிக்கிற ரீதியில் நம்ம எல்லாரையும் சகோதரிகளை பார்த்து இதை செய்யும்போது ஒரு பெரிய மாற்றம் இந்த சமுதாயத்தில் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலும் நம்ம வருங்கால சந்ததியினருக்கு ஒரு போட்டி பொறாமையின்றி ஒரு கஷ்டமான சூழல் இல்லாத ஒரு உலகத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும். நார்மலான ஒரு டஃப்பான இப்போ உள்ள காம்படிஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ உள்ள சூழல் எப்படி இருக்குன்னு தெரியும், இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியும். உணவுலேருந்து, தண்ணியிலேருந்து, காற்றுலேருந்து எல்லாமே ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்குது. அப்படிப்பட்ட இடத்த தான் நம்ம வருங்கால சந்ததியினருக்கு விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வசிக்கும் போது அவங்களுக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும். அது இன்னும் போக போக இப்போவே ரொம்ப கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். போக போக இன்னும் அதிக கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை நம்ம ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது போன்ற அடிப்படை தேவையாவது நம்ம அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஷேரிங், கேரிங் இது மூலம் பண்ணும்போது, செய்து கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சூழலை ஒரு சேஞ்ச் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒரு எளிதான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்படி அடிப்படை சர்வைவலை நம்ம மாற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கும் சிந்திக்கிறதுக்காக வேற வழியில நம்ம எப்படியெல்லாம் இந்த இடத்துல ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்திக்கிற அவகாசமும் அதற்கான தன்மையும் இந்த இடத்துல உருவாகும். ஸோ எல்லாரும் இது போன்ற ஹெல்ப் செய்யணும். நீங்கள் எங்களோட சேர்ந்து செய்யலாம், இதை தனியாகவும் செய்யலாம். தனியாக இது போன்ற இவ்வளோ பெரிய ஒரு செயலை செய்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஒரு தனிநபராக அதை செய்ய முடியாது. ஸோ ட்ரஸ்டாக சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யும்போது இது போன்ற இன்னும் நிறைய பேருக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாட்டாலும் நீங்கள் உங்கள் இடத்துல ஏதேனும் ஒரு சிறிய ஹெல்ப்பையாவது பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது போன்ற ஒரு பெரிய ஹெல்ப்பை உங்களால் செய்ய முடியும். அதற்கான ஆற்றலும் அதற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான அன்பர்கள் உங்களுக்கு சேர்ந்து கை கொடுப்பாங்க. நீங்கள் பெரிய அளவுலையும் அதை செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்வதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த மாதிரி நம்ம பல்வேறு வகையில் நம்ம ஜீவகாருண்யம் செய்து நம்ம அதை வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கோம். தற்போது அந்த வீட்டில் எல்லா மக்களும், அந்த ஊர் மக்கள், அப்புறம் நம்ம அன்பர்கள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மெழுகுவர்த்தி அந்த விளக்கு ஏற்றி அந்த வீடை திறந்து வச்சுருக்கோம். அன்றைய தினம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அந்த மகிழ்ச்சியானது எங்களுக்கும் ஒரு பெரிய மனநிறைவை கொடுத்து ஒரு சிறப்பான செயலை செஞ்சோங்கிற ஒரு மனநிறைவை கொடுத்தது. இதே போன்று அங்கு உள்ள இன்னும் பல மக்கள் அந்த இதே போன்ற வீடு இல்லாமல் கஷ்டப்படுற மக்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்னும் 10 முதல் ஒரு 15 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த ஹெல்ப் தேவைப்படுது. அவங்களும் இந்த வீடை பார்க்கும்போது அவங்களுக்கும் இது கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அவங்களும் இதற்கு ஆர்வமுடன் இருக்காங்க. அவங்களுக்கும் இது மிகவும் தேவையாக இருக்குது. எனவே அதையும் நம்ம அன்பர்களோட
சரியான ஒரு துணை இருந்துச்சுன்னா, பெரிய ஆதரவு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அதை எளிதாக நம்ம செய்ய முடியும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா கண்டிப்பாக அதை எளிதாக செய்ய முடியும். அதற்கான முன்னெடுப்பை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கின்றோம். மேற்கூறியவாறு இந்த அன்பான செயல் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வீடு அமைத்து தருதல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிந்திருக்கு. இதற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். விஜயா, இந்த வீடு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டுக்கிறோம். எங்களுக்கு நிக்கிறதுக்கும் இடம் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி பாம்புக்கு பள்ளிக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், தைரியமா இருப்போம். எங்களை போல இல்லாத பட்டங்களுக்கு மேல மேல வீடு வந்தா இன்னும் சந்தோஷமா நல்லா இருக்கும். இந்த ஊரும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வால் ஊர்ல இருந்தா இப்போ மயம் வந்தா கூட படுக்க முடியாது, உட்கார முடியாது. இப்போ வீடு கட்டி கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை போல நிறைய பேருக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களை போல குழந்தை குட்டியமா வச்சுக்கிறவங்களும் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் நிறைய வீடு வந்துச்சுன்னா நல்லா சந்தோஷமா இருக்கும். வணக்கம் ஐயா. இப்ப உங்களுக்கு தான் பாம்பு கட்சது இல்லையா? நீங்க இருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப சிரமம் இருந்தது இல்ல? நாங்க வந்து ரொம்ப சிரமம். கொட்டா வீடு பட்டிங்கெல்லாம் பொறிக்க வந்து கட்டி வச்சிருந்தேன். வெளியாத்தம் கொம்பு தான் கட்டி வச்சிருந்தேன். மழை பெஞ்சா கூட காத்து கட்சின்னு போயிடும். அது போல நேரத்துல தான் வீட்டுல வந்து பாம்பு தூங்கும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆமா, தூங்க முடியாது, தூக்கம் கிடையாது. அதான் பாம்பு வந்து கட்சத்துல இருந்து எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. பாம்பு கட்சி கோமா தேதி போய் அப்பதான் காப்பாத்துறாங்க டாக்டர். இப்ப நீங்க வந்து கட்டணி குத்தத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே போல நல்லா இருக்கிறவங்களுக்கும் கட்டி குத்தா இந்த வீடு எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த வீடு நல்லா பிடிச்சிருக்குது. எந்த ஒரு பூச்சி புருகு வராது. தைரியமா பார்த்து தூங்கலாம். சரி, இப்ப இதனால உங்களுக்கு தூக்கம் எப்படி நிம்மதியா வருமா? நிம்மதியா தூங்கலாம். நீங்க டாப்பால் போட்டீங்கன்னா நிம்மதியா தூங்கலாம். இது ஒரு நல்லா இருக்கு. அந்த வீடு நல்லா இருக்கு. வீடு சந்தோஷமா இருக்குது. அதே போல இருக்கிறவங்க எங்களை போட்ட கட்டி கொடுத்துறேன். இப்ப இந்த வீடை கட்டி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும்? ஆமா, நன்றி. வீடு கட்டுறவங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க ரொம்ப நன்றி. நன்றி. ஆமா, ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், குணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப உங்களை மாதிரி சிரமப்படுறவங்களுக்கும் இதே போல வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வீடு கட்டி கொடுத்தாலே இருக்கோம். ரொம்ப நன்றி. வீடு கட்டி கொடுத்ததுக்கு நல்லா நன்றி. அல்லே இருக்கோம். நான் ஏற்கனவே பாம்பு கட்சி கொம்மா தேடி போய் ரொம்ப லோல் போட்டேன். வீடு வாசல் இல்லாத இருந்தது. இப்போ நீங்க வந்து கட்டி கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷம். அல்ல இருக்கோம். நன்றி 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 நன்றி. இந்த வீடு இந்த மாசம் கட்டுவாங்க நான் எதிர்பார்க்கல. நானாதான் சாரு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். நானா சொல்லிதான் எங்க சார் இங்க வந்தாரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ரொம்ப சாப்பாட்டுக்கு, வீடு வாசல், மயக்கம், காத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுவோம். மழை பெஞ்சா நாங்க இந்த இடத்துல நிற்க மாட்டோம். பஜாருங்க போவோம். இடமே இல்ல கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட கொடுங்கண்ணா. ஆனா அவரால் நான் உதவி கேட்டுக்கிறேன். நான் செய்யறமான்னாரு. ஆனா நான் வந்து அங்க காட்டினேன். ஆனா சார் இங்க கட்சிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். பாம்பு கடிச்சிருக்கு, ரொம்ப சிரமத்துல இருந்தாங்க இல்லையா? அதனாலதான் நம்ம இங்க இந்த செயலை நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிருக்கோம். எப்படி இருக்கு உங்களுக்கு? இது மெசேஜ் யாரும் கட்டி கொடுத்துல, நீங்க கட்டி கொடுத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த அளவுக்கு கட்டிங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். கலர் கடுப்பை பார்த்தா அது ரொம்ப இதுவா இருந்து இது மாசா கட்டி கொடுப்பாங்களா நம்ம ஆளுங்களும் நான் எதிர்பார்த்தேன். நான் இங்க வரல இந்த இடம் கட்டந்தே எனக்கு தெரியாது. நான் இருந்தது பலர் காட்டல. அப்ப இங்க வந்து பார்த்தப்ப எனக்கே சந்தோஷமா இருக்குது. நம்ம ஆளுங்க சாரி இவ்வளவு அளவு கட்டி கொடுத்துல நம்ம மக்களுக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது மாசம் ரொம்ப பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. வேலை வெட்டிக்கு போவாதுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி வீடு ரொம்ப சிரமத்துல இருக்குது எல்லாருமே. ஆமா சார், எல்லாருக்கும் இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த வீட்டுல இருக்கிறதா நீங்க எல்லாரும் அங்க இருக்கிறீங்கல்ல? மொத்த பேர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்கதான் இருப்பீங்களா? அங்கதான் இருக்கிறீங்கல்ல? ஆமா. இப்ப உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா போடுறாங்க சார். இந்த வீடு பார்க்கல எனக்கே சந்தோஷமா. எங்க ஆளுங்க சந்தோஷமா இது மாசம் எல்லாருக்கும் வந்தாலும் இது கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் இதே போல நம்ம வீடு கட்டி கொடுக்க போறோம். சரிங்களா? இப்ப அதுக்கான முதல் முயற்சியா இப்ப இந்த வீடு எடுத்து நம்ம கட்டிட்டோம். இப்ப இதன் தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கறதுக்கான முயற்சி நாங்க எடுக்கிறோம். சரிங்களா? இதுக்கு நீங்களும் வந்து தேவைன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நம்ம கொடுக்க முடியும். ரெண்டாவது இவ்வளவு சிரமத்துல இருக்கிறாங்க, உங்களால பேச முடியல. இப்ப இவங்களால என்னன்னா சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா அவ்வளவு சிரமத்துல இருக்கிறாங்களே, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, பேச முடியல. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை விட மோசமாவே இங்க ஒரு வீடு இருக்குது. இப்ப உங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. இதை கட்டாயம் நாங்க நிறைவேற்றுவோம். இதை நாங்க செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். முதல் முறை இந்த வீடு இங்க ஒரு 10 வீடுக்கு மேல இந்த மாதிரி இங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் உள்ளே இருக்க முடியாது. வெறும் ஒரு 6 அடி ஹைட்ல ஒரு 6க்கு 6 வீட்டுல வந்து ஒரு கொட்டாவோ இருக்கிற என்னென்ன குப்பைகள் எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த குப்பையோட கட்டி வச்சுக்கிற வீட்டுல வாழ்றது எவ்வளவு சிரமம்ன்றது. அது இல்லாம நைட்ல எல்லாம் பூச்சி பாம்பு எல்லாம் வருது. நைட்ல தூங்கும் போது பயத்தோட தூங்கினா எப்படி தூக்கம் வரும்?
அந்த மாதிரி சூழல் இருக்குது. இப்ப அந்த சூழல் காரணமா தான் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னலாம் தான் முதல் முறை இந்த வீடு இங்க நம்ம கட்டியிருக்கிறோம். இதே போல வீட நம்ம இங்க இருக்கிற ஒரு ஒரு 10 இடத்துல கட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா 10 பேர் வீடு ரொம்ப மோசமா இருக்குது. அதுக்கு இப்போ உதவி பண்ண மாதிரி இன்னும் எல்லாரும் உதவி பண்ணீங்கன்னா இதே போல இவங்க எல்லாருக்கும் இப்ப இந்த வீட்டுல ரொம்ப ஆனந்தமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடு கட்சிதுங்க. இதே போல இந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம அன்புன்றதை செய்யறதுக்கான ஒரு சூழல் இங்க இருக்குது. இவங்களுக்கு நம்ம அந்த அன்பை கொடுத்து இவங்க எல்லாருக்கும் வீடு கொடுத்து இவங்கள மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு போய் நம்ம ஒரு பேரறிவு நம்ம பெறணுன்றத இந்த வீடு கட்டிய உதவி அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லி இதே போல வீடு கட்டுறதுக்கு உங்களால மீண்டும் மீண்டும் உதவும் சொல்லி உங்களால வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நிக்கிறது இப்ப நான் தான் நிக்கிறேன். இங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்றதை நான் இங்க பார்க்கும்போது தான் தெரியுது. இப்ப இந்த ஒரு வீடு கட்டணும்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்ப நான் நிம்மதியா தூங்க போறேன். நானு இப்ப நைட்ல தூங்கும் போது நான் கதவு மூட்டு பார்த்துட்டுனா எந்த பூச்சியுமே வராதுன்றது எனக்கு கன்ஃபார்ம். அப்ப நம்ம தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை இவங்க மைக்ல பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கூச்ச போறாங்க. ஏன்னா இப்ப அது பேசுறதுனாலும் அதை செஞ்சு பழக்கமாக பேச முடியும். இவங்க ஒரு நாள் உணவுக்கே ரொம்ப சிரமப்பட்டுன்னு வாழ்ந்துக்கிற இடத்துல இந்த மாதிரி பேசணும்னா பேச முடியாது. ஆனா இதை நம்ம அவங்க பேசணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இதை நம்ம பாக்குறோம் அவ்வளவு கஷ்டப்படுறோம். இப்ப அவங்க நம்மகிட்ட தனியா பேசும்போது சொல்லிடுறாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இது ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப அக்கம் பக்கம் இந்த மாதிரி வீடு கட்டி நாங்களே எதிர்பார்க்கல, எங்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா இந்த செயலை மீண்டும் மீண்டும் நம்ம செய்ய போறோம். அதுக்கு இப்ப உதவியை நம்ம எல்லாருமே உதவுனா இதை கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் செஞ்சு இவங்க எல்லாருக்குள்ளயும் பயம் இல்லாம ஒரு நாள் தூக்கக்கூடிய தூக்கத்தை நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா தூக்கத்தை கொடுக்க முடியுமானா இங்க யாருனாலையும் கொடுக்க முடியாது. தூக்கம் இயற்கையா வரணும். ஆனா அந்த இயற்கையா வர தூக்கமே இங்க இருக்கிற சூழல்னாலையும் ஜீவராசினாலையும் தடைப்பட்டு இருக்குது. காரணம் உங்களுக்கு சரியான வீடு இல்லை. இப்ப முடிஞ்ச நம்மனால சேர்ந்து இப்ப நாங்க உடல் உழைப்பு கொடுத்து இந்த வீடை கட்டி கொடுக்குறோம். உங்களால பண உதவி பண்ணி நம்ம எந்த அளவுக்கு இது இப்ப முயற்சி பண்ண மாதிரி முயற்சி பண்ணா இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த வீடை நம்ம கட்டி கொடுக்க முடியும். இதை நம்ம கட்டி கொடுக்கணும். இது நம்மளோட கடமை. ஏன்னா இங்க எல்லா உயிருமே ஒண்ணுதான். அந்த உயிர் ஒரு வருத்தத்துல ஒரு வழியில இருக்கும்னா அந்த வழியை நீக்க வேண்டியது நம்ம கடமை. அதை நம்ம செஞ்சாதான் இங்க ஒரு உயிரும் இந்த உயிரை ஒண்ணுன்னு நம்ம அறிய முடியும். எல்லாமே ஒண்ணு நம்ம அறியணும்னா ஒருத்தரோட துன்பத்தை நம்ம நீக்கணும். அது முக்கியமா தூக்கன்றதான் இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் தூக்கம் தான். நிம்மதியா நான் நைட்டு தூங்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டாலும் தூங்கும் போது தான் மறந்து போகும். ஆனா அந்த தூக்கமே இங்க இல்லாம போகுது. அந்த தூக்கமே இல்லாம போற சூழ்நிலை நம்ம மாத்தணும்ன்றதுக்கோசம் முக்கியமா இந்த வீடு நாங்க சிரமப்பட்டு இந்த வீடை கட்டியிருக்கிறோம். இதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே போல ஹெல்ப் இங்க நிறைய தேவைப்படுது. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம கட்டாயம் இங்க இருக்கிற எல்லா வீட்டையும் நம்ம சரிப்படுத்தி இவங்க எல்லாருக்கும் நிம்மதியான நைட்டு தூக்கத்தை நம்ம கொடுக்க முடியும். இந்த இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக இந்த உதவி புரிஞ்சவங்க எல்லாருக்குமே நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ ஏன்னா நிலம் கட்டினாலும் அதுக்கு செல்வன்றது இல்லாம கட்ட முடியல, எல்லாரோட ஆதரவு இல்லாம கட்ட முடியாது. அந்த தயவுல கட்டிருக்கிறோம். அதே போல தயவுல இங்க எல்லா வீடும் நம்ம கட்டி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி நாங்க கேட்டுக்கிறோம். இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக இந்த உதவி செஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடு கட்டி ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. எல்லா வீடும் இன்புற்றுவாருங்க. நன்றி. அன்பெனும் பேரொளி வரும்போது இன்ப துன்பங்கள் இருக்காது. அன்பெனும் ஆற்றல் வரும்போது உணவோ பசியோ இருக்காது. அன்பெனும் மழை பொழியும் போது தாகமும் நீரும் வேண்டாது. அன்பெனும் அன்னை வரும்போது நல்லவர் தீயவர் கிடையாது. அன்பெனும் அமுதம் வரும்போது நோயோ நலமோ கிடையாது. அன்பெனும் ஒருமை வரும்போது பொருட்கள் பயன்கள் கிடையாது. அன்பெனும் வெள்ளம் வரும்போது உயர்ந்தவர் தாண்டவர் பார்க்காது. அன்பெனும் அருவி விழும்போது சத்தமும் அமைதியும் கிடையாது. அன்பெனும் மாறுதல் வரும்போது வேலையும் ஓய்வும் சுழலாது. அன்பெனும் காவல் வரும்போது தைரியம் பயம் கிடையாது. அன்பெனும் அன்னை வரும்போது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பார்க்காது. அன்பெனும் பொருள்தான் வரும்போது லேசும் கடினம் கிடையாது.
அன்பெனும் பேரொளி வரும்போது காலும் தலையும் ஒன்றாகும். அன்பெனும் காட்சி வரும்போது வியப்போ சலிப்போ இருக்காது. அன்பெனும் பாடல் கேட்கும் போது உறக்கம் விழிப்பு கிடையாது. அன்பெனும் பொதுவு வரும்போது உன்னது என்னது இருக்காது. அன்பெனும் பேரொளி வரும்போது ஒளியும் இருளும் இருக்காது. அன்பெனும் அரசு வரும்போது சட்டமும் திட்டமும் கிடையாது. அன்பெனும் நொடிதான் வரும்போது வாரமோ வருஷமோ கிடையாது. அன்பெனும் முடிவு வரும்போது கனவோ மெய்யோ நடக்காது. அன்பெனும் முடிவு வரும்போது வலியோ சுகமோ தெரியாது. அன்பெனும் முடிவு வரும்போது மீண்டும் மாட்டம் நடக்காது.